ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், Yamaha R15 வெர்சன் 4 அதாவது V4 இந்த பைக் வாங்கலாமா வேண்டாமா? எப்படி இருக்குது? யார் யார் இந்த பைக்கை வாங்கலாம்? இதோட ஃபியூச்சர்ஸ் என்ன? அட்வான்டேஜ் என்ன? டிஸ்அட்வான்டேஜ் என்ன? அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. சரிங்களா? அப்புறம் நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க. அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. சரிங்களா? சரி, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். Yamaha R15 வெர்சன் 4 இது நல்லாவே இருக்குங்க. லுக் வைஸ் நல்லாவே இருக்கு. எல்இடி டிசைன்ல நல்லாவே கொடுத்துருக்காங்க. இது வந்து 155 சிசி என்ஜின் கொண்டு இருக்குதுங்க. இது MT15 அந்த ரெண்டுமே ஒரே மாதிரி என்ஜின் தாங்க. மேக்ஸிமம் பவர் வந்து 18.1 பிஹெச்பி 10,000 ஆர்பிஎம்ல ப்ரொடியூஸ் பண்ணுது. இது மேக்ஸிமம் டார்க் வந்து 14.2 நியூட்டன் மீட்டர் 7,500 ஆர்பிஎம்ல ப்ரொடியூஸ் பண்ணுது. பவருங்கிறது 0 to 100 டக்குன்னு ரீச் ஆகிறது. இது கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஒரு என்எஸோட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கம்மி தான். ஆனால் டார்க் வந்து நல்லாவே இருக்குது. 0 to 100 வந்து கொஞ்சம் 12-13 செகண்டில் போகுங்க. ஆனால் டார்க் வந்து நான் இழுக்கிறதுக்கு ஓகேங்களா, இது டீசெண்டாக இருக்குது. பவர் டார்க் வந்து இது அவ்வளோக்கா இருக்காது. ஆனால் நல்லாவே இருக்குது பைக்கு. இதோட என்ஜினுமே MT15 அதோட என்ஜினும் ஒரே மாதிரி தான் இருக்குது. பவர் ஜெட் டார்க்கும் சரி ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குங்க. அதாவது ரெண்டு பைக்கோட என்ஜினும் ஒரே மாதிரி பவர் தான் இருக்குது. அதே போல் இதோட மைலேஜ் வந்து 40 மைலேஜ் கிடைக்கும். 35-40 மைலேஜ் கண்டிப்பாக கிடைக்கும். 40 கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தது இது ரைடிங் ரேஞ்ச். நீங்கள் ஒரு டைம் 11 லிட்டர் டேங்க் ஃபுல் பண்ணிட்டீங்கன்னா 495 கிலோமீட்டர் வந்து நம்ம ரைட் பண்ணிக்கலாங்க. அடுத்தது டாப் ஸ்பீட் வந்து 140 kmpl, அதாவது 140க்கு மேலே போகலாங்க நீங்கள் டாப் ஸ்பீடாக. சரிங்களா? இதில் 6 கீர் இருக்குது. MT15க்குமே R15க்கும் ரெண்டும் ஒரே மாதிரி தான். என்ஜின் சரி, பவரும் சரி, டார்க்கும் சரி. சரிங்களா? அப்போ எங்கே மாறுபடுதுன்னா அதோட ஸ்டைலிஷ் தான். இது சிம்பிளாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் லுக்கில் இருக்குது. சரிங்களா? இதில் வந்து ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து 11 லிட்டர் இருக்குது. அதே போல் ரிசர்வ் விழுகிறது வந்து 1.76, அதாவது 1.25 லிட்டரில் ரிசர்வ் விழுந்துருங்க. இது BS6 மாடல். சரிங்களா? அடுத்தது இதில் வந்து நம்மளுக்கு 11 லிட்டரில் வந்து ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அடிக்குது. ஒரு டேங்க் ஃபுல் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் 450 அந்த ரேஞ்சில் போகலாம். 440 அந்த ரேஞ்சில் போகலாங்க. அவ்வளோ மைலேஜ் தரும். இதுக்கு MT15 இதே மாதிரி தான் மைலேஜ் தான் கிடைக்கும். இதை பார்க்குற எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. அந்த பாடி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங், அதாவது இது ஸ்போர்ட்ஸ் பைக் அந்த லுக்கில் இருக்குங்க இது. அடுத்து இதில் வந்து டூயல் சேனல் ஏபிஎஸ் இருக்குதுங்க. அடுத்தது இதோட நம்மளுக்கு டிஸ்க் வந்து ரெண்டுமே கொடுத்துக்கிறாங்க. டியூவல் சேனல் ஏபிஎஸ் அப்படின்னா ஆன்டி பிரேக் சிஸ்டம். அதாவது நீங்கள் ஸ்பீடாக போகிறீங்க, டக்குன்னு பிரேக் போகிறீங்க, வீல் அலசாமல் இருக்கிறதுக்கு, ஸ்கிட் ஆகாமல் இருக்கிறதுக்கு, அதுக்கு தான் இந்த ஏபிஎஸ் பிரேக் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒரு 1000 அதிகமாக இருந்தாலும் சரி, 2000 இருந்தாலும் எந்த பைக் எடுத்தாலும் டியூவல் சேனல் இல்லை ஏபிஎஸ் பிரேக் இருக்கிறாப்புல எடுங்க. அப்போ தான் வீல் வந்து ஸ்கிட் ஆகாமல் இருக்குது. அதுக்கு சொல்லி ஸ்டண்ட் பண்ணுற ஒத்த வீல் ஓட்டுற அப்படின்னு சொன்னால் வீல் ஸ்கிட் ஆகாமல் இருக்காது. எப்பாவது ஒரு நாள் கண்டிப்பாக யானைக்கா டிஸ் இருக்குது, அது மாதிரி உங்களுக்கு இருக்குது. ஆனால் இது வந்து ஏபிஎஸ் இருக்குது, நல்லாவே இருக்குது. அடுத்து இதோட வெயிட் வந்து 141 கேஜி. என்னதான் பைக் அவ்வளோ குண்டா இருந்தாலும் வெயிட் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிறாங்க. 141 கேஜி தாங்க. ஓகேங்களா? பூரா பிளாஸ்டிக் இல்லை ஃபைபர் மட்டும்தான், வேற ஒன்றும் கிடையாது. அடுத்து இந்த பைக் வந்து 7 கலர் வேரியண்ட்டில் வருதுங்க. 7 கலர் இருக்குது. ஏதாவது நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது இந்த பைக்கோட ப்ரைஸ் டீட்டெயில் பற்றி பார்த்துலாங்க. அதாவது இதோட நான் சொல்கிற ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் சொல்கிறேன். அதுலேருந்து ஒரு 20-30,000 அதிகமாகுங்க ஆன் ரோட் ப்ரைஸாக வரக்கு. R15 V4 மெட்டாலிக் ரெட் 1,82,000 வருதுங்க. R15 V4 டார்க் நைட் அது வந்து 1,83,000 வருதுங்க. R15 V4 ரேசிங் ப்ளூ அப்படிங்கிறது 1,87,000 வருதுங்க. R15 V4 M 1,97,000 வருதுங்க. இதில் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் இது வந்து ஒரு 30-35,000 அதிகப்படுத்திங்க. ஏன்னா அது ரோட் டேக்ஸு, அப்புறம் ஆர்டிஓ இது மாதிரிலாம், அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் இது மாதிரிலாம் சேர்த்து வரும்போது, இன்சூரன்ஸ்லாம் சேர்த்து வரும்போது ஒரு 30,000 அதிகமாகுங்க. சரிங்களா? அதாவது ஸ்டார்டிங் ப்ரைஸ் இது வந்து 2,20,000 அந்த ரேஞ்சில் வருங்க ஸ்டார்டிங் ப்ரைஸு. ஆனால் இதை கம்பேர் பண்ணும்போது இந்த பைக் ஸ்போர்ட் லுக்கில் எனக்கு வேணும் அப்படிங்கிறோம் தாராளமாக இந்த பைக் எடுக்கலாம். ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். டெஃபினட் எடுக்கலாம். ஸ்டைலிஷாகவும் இருக்குது, நல்லாவே இருக்குங்க. அதே R15 கம்பேர் பண்ணும்போது MT50 வந்து சிம்பிளாக இருக்குது. ஆனால் ரெண்டு ஒரே மாதிரி பவர், ஒரே மாதிரி தான் இருக்குது பைக்கு. எல்லாமே மைலேஜ் எல்லாம் ஒரே மாதிரி தான் கிடைக்கும். ஆனால் லுக்கு மட்டும் எனக்கு இப்படி இருந்தால் நல்லா இருக்குது, எனக்கு இப்படி இருந்தால் பிடிக்கும் அப்படின்னு ஒருத்தருக்கும் தெரியுங்களா, அதுக்கு இந்த பைக் MT50 நல்லாவே இருக்குது, R15 நல்லாவே இருக்குது. உங்களுக்கு என்ன பைக் சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்கள். எனக்கு MT15 பிடிக்கும். இது ஒரு ஸ்போர்ட் லுக் வந்து எனக்கு ஆகாது. எனக்கு ரொம்ப குண்டாக்காவது தெரியும். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் R15 பிடிக்கல. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு MT15 பிடிக்கும். உங்களுக்கு என்ன பைக் பிடிச்சி கண்டிப்பாக சொல்லுங்கள். கண்டிப்பாக R15 நிறைய பேர் பிடிக்கும். எனக்கு பிடிக்கும். ஆனால் நான் ஒல்லியாக இருக்கிறனால எனக்கு MT15 கரெக்டாக இருக்குது. சரிங்களா?
அவ்வளோதாங்க இந்த வீடியோ டவுட்னா கண்டிப்பாக கன்பாஸில் கேளுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை மோடிஃபை பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க. அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ட்ரோ சீரிஸில் நாங்கள் வீடியோ போட்டால் உங்களுக்கு ஒரு சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பொருள் சந்திப்பு நண்பர்களே. பை, டேக் கேர்.